அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பகுதியில் மண்புழுக்கள் பற்றிய சில தகவல்களையும் அவற்றின் பயன்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுமார் 20 வருடங்களுக்கு முன்னால் நம்ம மண்ணை தோண்டினா மண்புழுக்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மண்ணை நம்ம தோண்டினோம்னா மண்புழுக்களை பார்க்க முடியல. ஏன்னா பிளாஸ்டிக் கழிவுகள் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் மண் வளம் ரொம்பவே பாதிக்கப்படுது. இதுக்கு நம்ம மண்புழு பற்றி நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மண்ணை ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் இந்த மண்புழுக்கள் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த மண்புழுக்களில் பல வகையாக இருக்குது. பொதுவாக இந்த மண்புழுவானது வலைதசை உருளை புழுக்களின் தொகுதியில் கீழே அமைஞ்சிருக்கு. இது உழவர்களின் நண்பன் என்று நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது என்ன பண்ணோன்னா தாவர கழிவுகளை உண்டு. அதனால் அதன் உடலில் இருந்து வரும் செரிமான கழிவு அதை நெருப்பிடமாக கொண்டு இருக்கிற மண்ணை அது வளப்படுத்துகிறது. இந்த வாழ்க்கை முறை சுழற்சியால் மண்ணானது என்ன பண்ணுன்னா மேலும் மிருதுவாக மாறுது. மண்ணின் காற்றோட்டமும் நீரும் அதிகம் தங்கி விடுவதால் தாவர வேர்கள் அதிக தேவைகளை மண்ணிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றன. அந்த மண்புழு உரம் பற்றியும் அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயற்கையில் கிடைக்கும் இந்த விவசாய கழிவுப் பொருளான சாணம், இலை, தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழு வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம். மண்புழு உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 45 முதல் 65 நாளில் இந்த மண்புழு உரம் உற்பத்தி ஆகிரும். இந்த உலகத்தில் 3000 மண்புழு வகைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவற்றில் இந்தியாவில் மட்டுமே 384 வகைகள் உள்ளன. இதில் 6 வகையான மண்புழுக்கள் மட்டுமே உரம் தயாரிக்க ஏற்றவையாக இருக்குது. இந்த மண்புழு உரத்தால் ஏற்படும் அமிலமும் கார்பன் டை ஆக்சைடும் வாயும் மண்ணின் காரத்தன்மை குறைத்து உரம் பிடிப்பு திறனை மேம்படுத்துகின்றன. இதில் என்னென்னலாம் பயன்படுது, இந்த பயன்பாட்டை ஏற்றுக்குதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன பயிர்கள் பார்த்தோம்னா வாழை, தென்னை, கரும்பு, அப்புறம் இந்த பழப்பயிர்களான எலுமிச்சை, சப்போட்டா, கொய்யா, மா இந்த மாதிரி பழப்பயிர்களும் கோடையில் முழுமையாக பாதுகாக்க இந்த மண்புழு உரம் பெரிதும் பயன்படுகிறது. இந்த மண்புழு உரத்தில் அதிகப்படியான அங்கக கரிமம் 20 முதல் 25% வரை இருக்குது. இது மண்ணில் வாதத்தை மேம்படுத்தி பயிருக்கு தேவையான சத்து பொருட்களையும் தேவையான அளவு கொடுத்து இதனால் அதிக மகசூலையும் நமக்கு அதிகரித்து தருது. குறிப்பாக பழங்களோட நிறம், ருசி, மனம் போன்றவையில் எதுவுமே மாறாமல் இயற்கையில் எப்படி கிடைக்குமோ அது கிடைக்கிறதுக்கும் இந்த மண்புழு உரம் நமக்கு பயன்படுது. இதனால் இந்த பழங்களில் நம்ம அதிகமான சேமித்து வைக்கிற காலமும் இவை மண்புழுக்கள் அதிகரிக்க செய்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள், காய்கறிகள், தானியங்கள் அதெல்லாம் நல்ல விலைக்கு விற்பனை செய்வதற்கும் இந்த மண்புழுக்கள் வழிவகுக்கின்றன. அப்புறம் பூச்சி நோய் தாக்குதலை வெகுவாக குறைப்பதற்கும் உதவுகிறது. அப்புறம் நச்சுத்தன்மை இல்லாத உணவை உற்பத்தி செய்ய மிகவும் உதவி செய்கிறது எதுன்னா இந்த மண்புழு உரம் தான். இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துறதுனால மண்ணில் உப்பு கடத்தும் அந்த திறன் அதிகரித்து காரத்தன்மையை சீர்படுத்துகின்றன. இந்த மண்புழு உரத்தில் உள்ள ஆக்சிஜன், சிஸ்டோகைன் ஆகியவை பயிரை வளர செய்கின்றன. இந்த மண்புழு உரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா அதிகப்படியாக காணப்படும் கியூமிக் அமிலம் வேர் வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதிகப்படியான வேர் வளர்ச்சி பூமியில் அந்த மண்ணை பிடிப்பு செய்யறதுக்கும் இந்த கியூமிக் அமிலம் பயன்படுது. இதனால் பயிருக்கு தேவையான உரங்களை மண்ணிடம் இவங்க எடுக்க உதவி செய்கிறாங்க. மண்புழு உரம் பயன்படுத்துவது சோளம், மக்காச்சோளம், கம்பு, பருத்தி இந்த மாதிரி சிறுதானிய பயிர்களும் அதிக மகசூல் செய்து வறட்சியை தவிர்த்து அதுங்க நல்லா தாங்கி பிடிச்சி வளர்கிறதுக்கும் இந்த மண்புழுக்கள் நமக்கு அதிக அளவு வாய்ப்பு அளிக்கின்றன. இதனால் நம்ம இந்த மண்புழு உரங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம நிறையா இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த பகுதி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.